ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா சிரட்டை புட்டு பண்ண போகிறோம். அதுக்கு என்ன தேவைன்னா ராகி மாவு தேவை. நான் வந்து ராகி மாவு எடுத்திருக்கேன், சலிச்சு எடுத்து வச்சுருக்கேன். இன்ஸ்டண்ட்டாகவும் கிடைக்கிது, அதையும் யூஸ் பண்ணலாம். அப்புறம் தேங்காவை எடுத்து நான் துருவி வச்சுருக்கேன் மாவுக்கு தேவையான அளவு. இந்த சிரட்டையை வச்சு தான் நம்ம புட்டு செய்ய போகிறோம். இந்த வீடியோ பாருங்கள், நான் வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். அப்புறம் இந்த மாவுக்கு தேவையான உப்பு. இது பார்த்திங்கன்னா கப்பு புட்டு மேக்கர், இது பேர். நம்ம எப்படி குழா புட்டு செய்வோமோ அதே மாதிரி தான். இல்லை ஒரு ஜல்லடை கொடுத்துருக்காங்க, இதை வச்சு தாங்க நம்ம செய்ய போகிறோம். குழா புட்டு எப்படி வருமோ அதே மாதிரி தான் இதுவும். இதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். இதுலேயும் இந்த சிரட்டையிலையும் தான் நான் 2 வகை இன்றைக்கி புட்டு செய்ய போகிறேன். அது எப்படின்னு உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டுறேன். வீடியோவை பாருங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போ இதுக்கெல்லாம் வந்து தண்ணி நான் ஹீட் பண்ணி வச்சுக்கிட்டேன், கை பொறுக்கிற அளவுக்கு. ஏன்னா மாவில் வந்து நம்ம தண்ணி தெளித்து பிசைகிறனால இதை கை பொறுக்கிற அளவுக்கு வச்சுக்கிட்டேன். இப்போ இந்த மாவில் தண்ணி தெளித்து தான் நம்ம வந்து மாவை வந்து திரட்டணும். இப்போ வந்து மாவை ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பவுலில் மாற்றிட்டு, நான் சலிச்சனால நான் இதில் உங்களுக்கு காட்டல, நான் ஆல்ரெடி சலிச்சு எடுத்து வச்சுட்டேன். இன்ஸ்டண்ட்டாகவும் இருக்குது, அப்படியும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ நான் வந்து சால்ட்டு சேர்த்துக்கிறேன். இதை வந்து கொஞ்சமாக தண்ணியில் கலந்து கூட சால்ட்டு சேர்த்துக்கலாம். ஆனால் நான் என்ன பண்ணுறேன்னா இப்படியே நான் சால்ட்டு சேர்த்துட்டு இந்த மாவோட நான் இப்படி நல்லா பிசைஞ்சிடுவேன். நீங்களும் இதே மாதிரி பிசைஞ்சிக்கோங்க. நல்லா உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு யூஸ் பண்ணி நீங்கள் பிசைஞ்சிக்கோங்க. அப்புறமேட்டு இந்த தண்ணியை வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்கிறனால நான் வந்து தெளித்து நான் வந்து மாவை வந்து திரட்டுறேன். அப்படி திரட்டினா தான், ஏன்னா எனக்கு டம்ளரில் ஊற்றினா அளவு தெரியாமல் போய்டுன்ட்டு நான் இப்படி செய்கிறேன். இப்படி செஞ்சால் எனக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். உங்களுக்கு எப்படி இருக்குதோ அப்படி தெளித்து பண்ணிங்கன்னா புட்டு வந்து ரொம்பையும் தண்ணியாகாமல் ரொம்பையும் கெட்டி சேராமல் இருக்கும். இப்படி பிடிச்சி பார்த்தீங்கன்னா அப்போ வந்து பக்குவத்துக்கு வந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இதில் வந்து கெட்டி சேர்ந்துருக்கோம் இந்த மாதிரி சின்னதாக. அது எல்லாத்தையுமே நல்லா நம்ம உடச்சி விடணும். உடச்சி விட்டால் தான் வந்து புட்டு வைக்கும்போது கெட்டியாக இல்லாமல் நல்லா சாஃப்டாக புட்டு கிடைக்கும். இல்லைன்னா ஒரு சில இடத்துல புட்டு வந்து கொஞ்சம் கெட்டியாக ஆகிடும். அப்போ நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா புட்டு நல்லா திரிச்சு விட்டனால நல்லா தனித்தனியாக இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இப்போ இது 2 தான் நம்ம செய்ய போகிறோம். இந்த பாத்திரம் இல்லாதவங்க இந்த சிரட்டை வீட்டில் இருந்தாலே அதை வச்சே நம்ம செஞ்சுக்கலாம். அது எப்படின்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இதில் நம்ம வந்து மாவு வைக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த மாதிரி குக்கரில் தண்ணி ஊற்றி வச்சுக்கணும். ஊற்றி வச்சுட்டு வேறு எதுவுமே தண்ணிக்குள்ளே போட வேண்டாம். எப்படி நம்ம அவிச்சு எடுப்போமோ அதே மாதிரி தண்ணி ஊற்றி வச்சுட்டு லிட்டு போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிடணும். விசில் மட்டும் மேலே போடக்கூடாது. ஏன்னா அந்த விசில் போடுற இடத்துல தான் நம்ம வந்து அந்த புட்டு மேக்கரை வைக்க போகிறோம். இதில் வந்து நல்லா ஆவி ஃபஸ்ட்டு வரணும். அதுக்கு பிறகு தான் அந்த புட்டு மேக்கரை இப்படி வச்சும் நம்ம இது மேலே செய்யலாம். இது தெரியுதா அந்த ஹோல்ஸ், அதை தாங்க இது மேலே போய் நம்ம இதை வந்து கரெக்டாக வச்சுட்டா அவ்வளோதான். இது அப்படியே நின்றுடும். இதுக்கப்புறம் இது கீழே விழாது. இதுக்குள்ளேயே நீங்கள் கூட இது மேலே போட்டு கூட செய்யலாம். பயமாக இருந்ததுன்னா இது ஒன்றுமே செய்யாது. ஆவி அடிக்கும் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. கைக்கு எதுவுமே வராது. இப்படி வச்சு செஞ்சாலே போதும். அதுக்குள்ளேயே நீங்கள் போட்டு கூட நீங்கள் வச்சு செஞ்சுக்கலாம். நான் வந்து இப்படி கீழே வச்சு எனக்கு பழக்கானனால நான் இப்படியே நான் செய்ய ஆரம்பிச்சிருவேன். இப்போ வந்து இதில் வந்து ஃபஸ்ட்டு இந்த ஜல்லடையை நம்ம போட்டுக்கணும். இந்த ஜல்லடையை போட்டுட்டு இது மேலே நம்ம என்ன பண்ணணும்னா தேங்காய் நம்ம போடணும். தேங்காவை அழுத்தக்கூடாது, ரொம்பவே ப்ரெஸ் பண்ணக்கூடாது. நம்ம அப்படியே சும்மா மேலே தூவி விடுற மாதிரி தூவி விடணும். அந்த மாதிரி போட்டு, ஏன்னா எல்லா இடத்துக்கும் ஸ்ப்ரெட் ஆகணும். நம்ம வந்து உள்ளே அழுத்தி வச்சா கெட்டியாயிடும், நல்லா வேகாது. இப்போ வந்து மாவை வந்து நம்ம இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். இதில் தேங்காய் கூட சேர்த்துக்கலாம், எள்ளு சேர்த்துக்கலாம். நான் அதெல்லாம் சேர்த்துக்கல, தேங்காய் மட்டும் நான் சேர்த்துக்கிட்டேன். இப்போ இந்த தேங்காவை நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ வந்து தேங்காயெலாம் போட்டாச்சு. இப்போ நம்ம வந்து லிட்டு போட்டு இது மேலே மூடிட போகிறோம். இப்போ லிட்டு போட்டு நம்ம மூடிட்டோம். இப்போ இதை எடுத்து நம்ம குக்கர் இருக்குல்ல, அந்த அடியில் அந்த ஹோல்ஸ் பார்த்திங்கள்ல, அதுக்கு கீழே தான் நம்ம வைக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு ஆவி வருதான்னு பார்த்தேன். இப்போ ஓரளவுக்கு ஆவி வந்துக்கிட்டு இருக்குது. வைக்கும் போது ஃபஸ்ட்டு சிம்மில் வச்சுட்டு வைங்க. இது வைக்கும்போது ஃபஸ்ட்டு எனக்கு அடியில் நான் கேமரா பிடிச்சிட்ருக்கேன், எனக்கு சரியாக தெரியல. இப்போ நின்றுடுச்சு கரெக்டாக. இந்த மாதிரி நின்னோடனே இது நம்ம எப்படி வெந்துருச்சுன்னு பார்க்கறதுக்கு இந்த 3 சைட்லேயும் ஒரு ஹோல்ஸ் இருக்கும். அந்த ஹோல்ஸ்லேருந்து அந்த 3 ஹோல்ஸ்லேருந்து ஆவி வரும். 2வது நல்லாவே ஸ்மெல்லு வரும். ஒரு 4 மினிட்ஸ் வச்சாலே போதும், அதிலே ரெடி ஆகிடும் புட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா, இந்த ஹோல்ஸ் வழியாக வந்து ஆவி வந்துக்கிட்டு இருக்கு. நல்லாவே வெந்துடுச்சு, நல்லாவே ஸ்மெல் வருது, சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம இதை எடுக்கலாம், பயமே இல்லாமல் எடுக்கலாம், ஒன்றுமே செய்யாது. அதாவது சில பேர் பயப்படுவாங்க ஆவி அடிச்சிருமா, அப்படிலாம் ஒன்றுமே செய்யாது. நம்ம இதை எடுத்துட்டு நல்லா வெந்துடுச்சு, சூப்பராக வாசனையாக இருக்குது. இப்போ நம்ம நசுக்கி கூட பார்த்துட்டேன், மசிச்சு பாருங்கள், அதில் வெந்திருக்கும், அதிலே தெரியும். இப்போ நம்ம இதை வந்து
ஒரு பிளேட்டில் வந்து மாற்றிக்கலாம். சூப்பராக இருக்குது, பார்க்கவே நல்லா வாசனையாக இருக்குது. இப்போ இது வந்து சுடுன்னு நினச்சிங்கன்னா சுடாது, அதெல்லாம் ஒன்றுமே செய்யாது. பாத்திரம் கூட ஹீட் ஆகாது, அது அப்படியே தான் இருக்கும். இப்போ நம்ம வந்து இதை அப்படியே கவுத்து போட்டு எடுத்துடலாம். வாவ், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கேக்கு மாதிரி இருக்குது. குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு இது. நல்லா சாஃப்டாக இருக்குது, செம்மையாக வந்திருக்கு. இப்போ நம்ம மறுபடியும் அந்த சிரட்டை புட்டு எப்படி செய்கிறதுன்னு நான் சொல்கிறேன். இப்போ அந்த சிரட்டையில் 3 ஹோல்ஸில் 1 ஹோல்ஸ் மட்டும் நம்ம போட்டுக்கணும். இதை போட்டுட்டு ஃபஸ்ட் இதுக்குள்ளே நம்ம வச்சு பார்க்கணும். அது பத்தலைன்னா நான் வந்து சிசர் வச்சு போட்டேன். மறுபடியும் கொஞ்சம் நான் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஹோல்ஸ் வந்து பெருசாக்கியிருக்கேன். இப்போ வச்சுட்டா முடிஞ்சுது. இந்த கப்பு இல்லாதவங்க நம்ம கப்பு வாங்கணும்னு அவசியமே இல்லை, இந்த மாதிரி சிரட்டையிலே செய்யலாம் நம்ம. இப்போ அந்த ஹோல்ஸில் இருக்குல்ல, இப்போ வந்து இது அதே மாதிரி ஒன்றுமே அடியில் வைக்க வேணாம், தேங்காய் மட்டும் போடணும். தேங்காய் போட்டுட்டு அதுக்கு மேலே மாவு, அந்த புட்டு மேக்கரில் எப்படி நம்ம போட்டோமோ அதே மாதிரி சிரட்டையில் மாவு. எதையுமே வந்து ரொம்ப புஷ் பண்ணாமல் ரொம்ப அழுத்தாதீங்க, டாப்பில் ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. நான் கொஞ்சம் இப்போ தேங்காய் போட்டுட்டு அது மேலே மாவு போட்டு இப்போ அது மேலேயும் நான் தேங்காய் போடுறேன். இவ்வளோ தாங்க இது. இது வீட்டில் ஒரு தேங்காய் சிரட்டை இருந்தால் இதை வச்சு நம்ம பண்ணிக்கலாம். இதுக்கு புட்டு மேக்கர் வாங்கணுன்னு அவசியமே இல்லை. இப்போ வச்சாச்சு. இப்போ கரெக்டாக அந்த ஹோல்ஸை பார்த்து நீங்கள் வச்சிட்டிங்கன்னா போதும். அது எதுவுமே ஒன்றுமே செய்யாது. அதாவது கையில் பட்டுடுமோ இல்லை இது வெடிச்சிடுமோ அப்படிலாம் பயம் கிடையாது. ஏன்னா இதை நான் நிறைய தடவை பண்ணியிருக்கேன். இப்போ இதில் ஒரே ஒரு விஷயம் என்ன பண்ணணும்னா, இதுக்கு மேலே வந்து இதுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது ஒரு மூடியோ இல்லை ஏதோ ஒரு தட்டு எடுத்துக்கோங்க. அதை போட்டு நீங்கள் மூடிட்டினா தான் அது வேகிறது நமக்கு தெரியும். இப்போ போட்டாச்சு பார்த்தீங்களா, கரெக்டாக உட்காந்துருச்சு அந்த குக்கரில். இப்போ வந்து புட்டு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ரெடி ஆகிடும். இப்போ இவ்வளோ தாங்க இதோட வேலை. இந்த சிரட்டை இருந்தாலே போதும், நமக்கு சிரட்டை புட்டு ரெடி ஆகிடும். இப்போ இது வெந்துருச்சு. அந்த தெரியுதா, அந்த பிளேட்டில் வந்து தண்ணி வந்து இப்போ சேர்ந்துருக்கு. நல்லாவே ஸ்மெல் வருது, ஆவி வரும் சைடில். அதை வச்சே நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். சூப்பராக வெந்துருச்சுங்க. இப்போ நம்ம இதை எடுத்து அவ்வளோதான். இது பார்க்கவே பாருங்கள் சூப்பராக இருக்குது. இதுக்கு புட்டு மேக்கர்லாம் வாங்கணும்னு அவசியமே இல்லை. இந்த சிரட்டை இருந்தாலே போதும், ஹோல்ஸ் பண்ணி நம்மளே எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம ஒரு தட்டில் மாற்றிக்கலாம். ஒரு பிளேட்டில் இப்போ போட்டாச்சு பார்த்தீங்களா. அதுக்கும் இதுக்கும் வேறு பெரிய அளவு டிஃப்ரெண்ட்டே இல்லை, ரெண்டும் ஒன்று தான். என்ன கொஞ்சம் ஷேப் அது கொஞ்சம் ரவுண்டாக வந்துருக்கும், இது கொஞ்சம் ஷேப் மாதிரி இருக்கும். கரெக்டாக தேங்காய் உடச்சிருந்திங்கன்னா அதே சைஸ்க்கு வந்துக்கும். இது ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு. இது குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இது திருநெல்வேலி பக்கம், நாகர்கோவில், கன்னியாகுமரி அந்த பக்கம் இந்த பப்படம், பச்சை பயிறு இதெல்லாம் வச்சு சாப்பிடுவாங்க. சூப்பராக இருக்கும். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரெகுலராகவே எடுத்துப்பாங்க. ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு. இது குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை கொடுங்க. தேங்க்யூ.